லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். குலதெய்வ கோயில்ல நாம மட்டும் பொங்கல் வைக்க போறதில்ல, நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே பொங்கல் வைப்பாங்க. ஆமா வைப்பாங்க. கோவில்ல அபி கழுத்துல தாலி இல்லாம இருந்தா சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும் சொல்லு? தெரியலல, நான் சொல்றேன் கேளு. தாலிய கூட பத்திரமா வச்சுக்க தெரியல, நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு அசிங்க அசிங்கமா திட்டி அவமானப்படுத்துவாங்க. ஆமா, அதுவும் ஒரு சில சொந்தக்காரங்களா கேட்கவா வேணும்? வெறும் வாயவே அந்த மெல்லு மெல்லுவாங்க. இப்போ ஹண்டா கணக்குல அல்வா கிடைச்சா விடுவாங்களா? விட்டு விளாச மாட்டாங்க. ஆமா, சந்தோஷமா பொங்கல் வைக்க போன குடும்பம் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கும். தாலிய தொலைச்ச அபி நெருப்புல விழுந்த புழுவா துடிக்கணும். ஆமா ஸ்ரீஜா, நல்ல ஐடியா தான். அம்மா, அதுக்குதான் நான் சொல்றேன், அபி கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டிரு. போய் கழட்டிட்டு வா. சரி சரி, நான் போய் கழட்டுறேன். ஷூமா இரு, இப்படியே வா போவ. ஒரு நிமிஷம் இரு. இந்தா, இத போட்டுட்டு போ. இதை ஏண்டி நான் போட்டுக்கிட்டு போகணும்? ஐயோ அம்மா, மயக்க மருந்து வேலை செஞ்சு அபி மயக்கமாயிட்டானா ஓகே. சப்போஸ் அபி மயங்காம தாலி கழட்டும் போது அபி கிட்ட நீ மாட்டிக்கிட்டனா உன் முகத்தை காட்டாம இருக்கணும்ல, அதுக்குதான் இந்த ட்ரெஸ். ஸ்ரீஜா, இது வரைக்கும் உன் மேல நம்பிக்கை வச்சு ரொம்ப தைரியமா இருந்தேன். ஆனா நீ இப்ப சொல்றத கேக்கும்போது எனக்கு பயம் வருதுடி. நான் போல, என்ன விட்டுடு. அம்மா பயப்படாத, நான் இருக்கேன். தைரியமா போ. நீ இருப்படி, நான் இருப்பேனா? அந்த அபி சும்மாவே அடிப்பா. தாலியில கை வச்சேனா சும்மா விடுவாளா? என்ன பொழந்து கட்ட மாட்டாளா? அம்மா, அப்படிலாம் எதுவுமே நடக்காது. பயப்படாத, கான்ஃபிடென்ட்டா போயிட்டு வா. போமா, போ போ. அம்மா, சூப்பரா இருக்கு. என்னடி சூப்பரா இருக்கு? ஆம்பளை ட்ரெஸ் மாதிரி இருக்கு. உனக்கு பொம்பளை ட்ரெஸ் கிடைக்கவே இல்லையா? இந்த ஆம்பளை ட்ரெஸ் போட்டிருந்தாதான் உன்னை பாக்குறவங்களுக்கு நீ ஆம்பளை மாதிரி தெரிவ. நம்ம மேல சந்தேகம் வராதுமா. நீ பொம்பளை ட்ரெஸ் போட்டிருந்தா உன்னை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம மாட்டிப்போம். எப்ப பார்த்தாலும் மாட்டிப்போனே சொல்லு. பக்கு பக்குன்னு இருக்குடி. ஷோமா, பயப்படாத. கூட ஹெல்ப்புக்கு நானும் கூட இருப்பேன். சரிடி. சரி, அந்த மாஸ்க் போடு. ஏய், அது அப்புறமா போட்டுக்கலாம், மூச்சு முட்டும்டி. நீ பின்னாடி போய் சந்தில இரு, நான் போய் அபியும் சஞ்சீவும் தூங்குறாங்களா இல்லையான்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரி சரி. ரெண்டு பேரும் நல்லா தூங்குறாங்க. இதுதான் சரியான டைம். உன் தாலியை எடுக்காம நான் விட மாட்டேன்டி. என்ன எதுக்கு ஸ்ரீஜா பின்னாடி வந்து நிக்க சொன்னா? ஒண்ணுமே புரியல. ஏய், என்னடி? அம்மா, சஞ்சீவும் அபியும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. மேல பாரு, ஜன்னல் இருக்கா? ஆமா. அதுக்கு முன்னாடி ஏசி இருக்கு பாரு. அது ரெண்டுத்திலயும் நான் கொடுத்த ஸ்ப்ரேவை வச்சு நல்லா அடிச்சு விட்டுரு. எங்கேயாவது மயங்கி அவங்க கடக்கட்டும். அதுக்கப்புறமா நீ போய் தாலி எடுத்துருவா. ஏண்டி இவ்வளவு உயரத்துல இருக்கிற ஜன்னல்ல போய் ஸ்ப்ரே அடிக்க சொல்ற? இது மேல ஏறி தானடி அடிக்கணும். அதெல்லாம் என்னால முடியாது. ஐயோ அம்மா, அப்படிலாம் சொல்லாத. நீ ஈஸியா அந்த ஜன்னல் கிட்ட போய் ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. சரி, என்ன வழி சொல்லு. அங்க பாரு. இந்த செட்டப் எல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்ட போல இருக்கு. இந்த ஏணில ஏறு. சரி. என்னம்மா யோசிக்கிற?
சீக்கிரமாமா நம்மள யாராவது பாத்துற போறாங்க. ஏய், நான் ஏறும்போது கீழே விழுந்துருவனோன்னு எனக்கு பயமா இருக்கு ஸ்ரீஜா. அதெல்லாம் நான் புடிச்சுக்கிறேன், நீ பயப்படாத. இந்த கைய வச்சுக்கிட்டு நீ என்ன புடிச்சுக்க போறியா? எனக்கு என்னமோ இந்த பிளான் சரியா வரும்னு தோணல. வாடி நம்ம போயிடலாம். அம்மா, இப்ப மட்டும் நீ ஏறல, எனக்கு வர டென்ஷனுக்கு உன்னை கொன்னே போட்டுருவேன். ஐயோ, பயப்படாம ஏறுமா. ஏறி தொலைறேன். போ. ஐயோ சாமி, கீழே விழாம நீதான் என்ன காப்பாத்தணும். ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, கெட்டியா புடிச்சுக்கொடி, புடிச்சுக்கொடி. நான் புடிச்சுக்கிறேம்மா. பயமா இருக்குடி அம்மாக்கு. ஆ, என்ன ஸ்ரீஜா? ஒண்ணு இல்லம்மா, நீ இறங்குன உனக்கு சூடு வச்சிருவேன். சூடா? மேல போ. சரி சரி, நான் இறங்கல. ஜன்னல தொறமா. ஐயோ போறேன், இருண்டி. மா, நீ முகத்தை மூடிக்கிட்டு ஸ்ப்ரே அடி. ஐயோ போதுமாடி. ஸ்லோவாமா, அந்த ஏசில அடிச்சு விடு. சரி சரி, அடிச்சு விடுறேன். அடிச்சிட்டியாமா? ஸ்ப்ரே அடிச்சது எனக்கே ஒரு மாதிரி இருக்குடி. ஐயோ. அப்பா. மூச்சு வரல. ஃபுல்லா அடிச்சிட்டல? அடிச்சிட்டேன். நீதான் பார்த்தல. ஸ்ப்ரே அடிக்கும்போது லேசா எனக்கு மூக்குல போயிடுச்சு போல இருக்கு. எனக்கும் மயக்கம் வர மாதிரியே இருக்குடி. மயங்கிக்கு எங்க விழுந்து தொலைஞ்சிராத, அப்புறம் நம்ம பிளானே சொதப்பிரும். அபி கழுத்துல இருக்கிற தாலிய நீ கழட்டி என்கிட்ட குடுத்துட்டு, அப்புறம் வேணும்னா நீ மயங்கி விழுந்துக்கோ, இல்ல என்ன வேணா பண்ணிக்கோ. ஐயோ என்னடி இப்படி சொல்ற? உனக்கு இந்த அம்மா மேல இறக்கமே இல்லையாடி? இல்லம்மா, இந்த ஏணியை எடுத்து எடுத்த இடத்துல வச்சிடலாம். வா. ஐயோ சோ முடிக்கிறோட என்ன? இவள நான் பொண்ணா பெத்ததுக்கு சும்மா இருந்திருக்கலாம். என்ன பாக்குற? வா தூக்கு. என்னம்மா? சஜீவ் அபியும் தூங்குறாங்கடி. சரி, போய் தாலி எடுத்துட்டு வா. போய் எடுக்கிற, பேசாம ரெடி. ஷோ, ஏசியில் அடிச்ச ஸ்ப்ரேல இருந்து இவன் நல்லா மயங்கிட்டாளான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா மயங்கிட்டா. ஸ்ரீஜா சொன்ன மாதிரி தாலி செயினை கழட்டிட வேண்டியதுதான், வேற வழியே இல்ல. இத தெய்வ குழந்தைன்னு சொல்லுவா. இது தூங்கிடுச்சா? ரெண்டு ஆட்ட ஆட்டி விட்டுடுவோம். அப்பா, என்ன போன அம்மாவை இன்னும் காணோம். தாலி எடுத்துட்டு வர இவ்ளோ நேரமா? சீக்கிரமா எடுத்துட்டு வர வேண்டியதானே? ஐயோ இது வேறயா? நீ எதுக்கு அலாரெல்லாம் வச்சு என்ன இப்படி பாடா படுத்துற? தாலியை கழட்ட போன அம்மாவை என்ன இன்னும் காணோம்?
ஐயோ, சந்தோஷ் வர வரா. சந்தோஷ் பார்த்துட்டா பிளான் சொதப்பிருமே. இப்ப என்ன பண்றது? ஐயோ கடவுளே, ஏன் இப்படி என்ன பாடப்படுத்துற? ச்சே. ஐயோ. அப்பாடா, success. ஐயோ சிந்தாமணி, நீ எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய வேலையை நீ இப்படி ஈஸியா முடிச்சிட்ட. நீ பெரிய ஆளு தாண்டி. எப்பா, நான் அபியோட தாலியை எடுத்துட்டேன். நாளைக்கு அபி தாலி இல்லாம என்னெல்லாம் பாடுபட போறா. சூப்பர். ஸ்ரீஜா கிட்ட எடுத்துட்டு போனோம். சந்தோஷ் நம்மள பார்த்துட்டா அவ்வளவுதான். சரி, தூங்குற மாதிரி நடிப்போம். ஸ்ரீஜா எங்க போனான்னு தெரியலையே. அடி பாவி, நான் எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கேன். நீ கொஞ்சம் கூட கவலை இல்லாம தூங்குறியா? ஒண்ணு ஸ்ரீஜா, நீ என்னடி பண்ற? நான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கிறேன், நீ பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருக்கிற. ஏ ஸ்ரீஜா, இங்க பாருடி, தாலிய பாருடி, கொண்டு வந்துட்டேன். ஐயோ, இவ எதுக்கு ரூம்ல படுக்காம இங்க படுத்துட்டு இருக்கா? ஒன்னும் புரியலையே. ஐயோ, இந்த மைதா மாவு எங்க இங்க வந்தா? ஐயோ கடவுளே, என்ன அவன் பார்த்தானா தீண்டுது, என் சோலி முடிஞ்சது. ஐயோ ஐயோ ஐயோ. ஏய், யாரா அது? ஏய், யார் அது? ஐயோ, நான் பயந்த மாதிரியே சந்தோஷ் பார்த்துட்டானே. இதுக்கு மேல இங்க இருந்தா மாட்டிக்க வேண்டிய சிந்தாமணி. ஓடிடுறீ. ஐயோ, ஏய், இல்லடா, ஓடாத. ஏய், ஐயோ. ஏய் டேய், இல்லடா. ஏய், இல்ல, ஓடாதன்றல. டேய், பக்கத்துல வராதே, வராதே. ஏய், நீ திருடன் தானே? ஆஹா, நம்மள ஆம்பளை பையன் நினைச்சா அப்படியே மெயின்டைன் பண்ணிடணும். சொல்றா. ஆமா ஆமா, எங்க வீட்லயே திருட வண்டியா? அது ஒண்ணும் இல்ல சார், இந்த வீடு கொஞ்சம் பெருசா இருந்துச்சா, அதான் சார் உள்ள வந்துட்டேன். நீங்க இருப்பீங்கன்னு தெரியாது சார். சாரி சார். என்னது, திருட வந்துட்டு சாரி சொல்றியா? டேய், இல்லடா. இல்லன்றல. ஏய், ஓடாத. சாரி சொல்லுங்க. ஐயோ, அம்மா மாட்டிக்கிட்டா. இப்ப என்ன பண்றது? இதுக்கு மேல என்ன விரட்டுறது ஒரு ஜென்டில்மேனுக்கு அழகுல்ல. விட்டுருங்க சார். ஏய் ஸ்ரீஜா, என்ன பாத்துட்டு இருக்க? வா, திருட வந்துட்டான், வந்து புடி. ஐயோ, அம்மாவை பிடிக்காட்டி சந்தோஷ்க்கு என் மேல டவுட் வந்துரும். இப்ப என்ன பண்றது? என்ன பாக்குற, வந்து புடி. இதோ வரேன், இதோ வரேன். என்ன ஸ்ரீஜாவும் வரா? வா ஸ்ரீஜா, வந்து புடி. ஐயோ ஐயோ, ஸ்ரீஜா எனக்கு பிளானும் போட்டு கொடுத்துட்டு இப்ப புடிச்சும் கொடுக்க பாக்குறாளே. ஐயோ, இவ பேச்ச நம்பி நான் அபிதாலி எடுக்க வந்திருக்கவே கூடாது. ஐயோ, அம்மா முகத்தை மட்டும் சந்தோஷ் பாத்துற கூடாது. ஐயோ, சார், மேடம், டேய், ஒரு நிமிஷம், நான் என்ன நில்லுடா. சொல்றேன்னு கேளுங்க. ஒரு நில்லு, நிமிஷம். நில்லு, நில்லுடா. நில்லுங்கறல. ஏய், ஏய், இல்லடா. ஐயோ, அம்மாவை இந்த சந்தோஷ் விட மாட்டான் போலயே. எப்படியாவது அம்மாவை காப்பாத்தணும்.
மாட்டினியா? எங்க வீட்லயே திருட வரியா? உன்னை ஐயோ, எப்படியாவது அம்மாவை சந்தோஷ் கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணுமே. சந்தோஷ், சந்தோஷ், ஏய் சந்தோஷ், சந்தோஷ், சந்தோஷ். கையில அடிச்சாலாம் பத்தாது, இவனை கட்டையால தான் அடிக்கணும். நீ போய் கட்டை எடுத்துட்டு வா, அதுல அடிப்போம். நல்ல ஐடியா. நீ அவனை விடாம புடிச்சுக்கோ, நான் போய் கட்டையை எடுத்துட்டு வரேன். சரி, போ போ. ஐயோ, என்னம்மா சந்தோஷ் வரதுக்குள்ள நீ பின்னாடி ஒரு வழி இருக்குல்ல, அந்த வழியா ஓடிருமா. போயிடு, பாத்து பாத்துமா. சந்தோஷ் கையில் அடிச்சதுக்கு என் காதுக்குள்ள குருவி கொய்யுங்குது. இன்னும் கட்டையால் அடிச்சானா மூளை குழவி கன்ஃபியூஸ் ஆயிடுவானே. ஐயோ, ஏண்டா ஓடவா பாக்குற? இனி நீ எப்படி ஓடுறன்னு பாக்குறேன். சொல்லு, எதுல வந்த? காப்பாத்தணுமே. சந்தோஷ், சந்தோஷ், சொல்ல புரியா இல்லையா? சந்தோஷ் இரு. ஓய் எத்தடா சீஜா, என்ன பாத்துட்டு இருக்க? அடி. ஐயோ, இவன் அடிக்கிறத பார்த்தா அம்மா செத்துரும் போல இருக்கே. எப்படியாவது அம்மாவை காப்பாத்தணும். சந்தோஷ், சந்தோஷ் நிறுத்து. செத்துற போறான். நீ பேசாம போலீஸ்க்கு கால் பண்ணு, அவங்க வந்து புடிச்சிட்டு போகட்டும். அதுவும் நல்ல ஐடியா தான். கால் பண்ணு. அம்மா ஓடுமா, ஓடு. நான் ஒன்னும் வேணும்னு உன் மேல விடல. திருடன் தான் உன் மேல தள்ளி விட்டுட்டு போயிட்டான். தெரியும் தெரியும். திருடன் போயிட்டான் போல இருக்கே. ஆமா, போயிட்டான். சரி, நான் போய் தூங்குறேன். அப்பா, சந்தோஷ் பார்க்கல. அம்மாவை வேற இப்ப மேல கூட்டிட்டு போனோம். அம்மா, ஐயோ, இந்த அடி அடிக்கிறானே. ஐயோ, இந்த மைதா மாவை இப்படி கொண்டுட்டானே. ஐயோ, அம்மா, ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, ஐயோ, மைதா மாவை என் காது அம்மா சத்தம் போடாத. சைலண்டா நீ ரூமுக்கு போயிரு. கதவை சாத்திரு, நான் வரேன். சரிடி. ஐயோ, ஐயோ, காது வலிக்குதே. ஐயோ, கொய்னு ஏதோ சவுண்ட் கேக்குதே. சவுண்ட் கேக்குதே. ஐயோ, ஐயோ, தாங்க முடியலையே. ஐயோ, அம்மா, அம்மா, ஸ்ரீஜா வந்துட்டியாடி? ஸ்ரீஜா, அந்த மைதா மாவை ஆளுதான் பார்க்க 6 அடி இருக்கிறான்னு பார்த்தா அவன் அடி அப்படித்தாண்டி இருக்கு. அம்மா, என் புருஷனை மைதா மாவுன்னு சொல்லாத, அவ்வளவுதான் பாத்துக்கோ. அவன் என்ன அடி இருக்கிறான் தெரியுமா? அவன் 2 காதலையும் விட்ட அறை இருக்கே, அந்த வலிய வாயால சொல்ல வார்த்தையே இல்ல.
சும்மா காதுக்குள்ள குருவி கொய்யின்னு கண்டினியூவா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதுடி. ஐயோ ஆ! அம்மா என்ன நான் சொல்றது எதுவுமே காதுல வாங்காம அவங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அம்மா ஐயோ ஓ! மா இந்த மாதிரி ஒரு வலிய நான் அனுபவிச்சதே இல்ல ஸ்ரீஜா. நான் பேசுறது உனக்கு கேக்குதா? என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? என்ன ஆச்சு? என்ன வாய் மட்டும் அசையுது? ஸ்ரீஜா என்ன விட்டு ஏதாவது சாப்பிடுறாளா? இல்லையே. ஆ